மஞ்சமலை மாண்டிட்டு இருந்து சொத்தை வாங்கணும். அப்படியே உனக்கு தினம் ஊத்தி கொடுத்து உன் சோழி முடிச்சு விட்டு உன் சொத்தை முழுசா நான் அனுபவிக்கணும். அதுதான் என்னோட திட்டமே. ஏங்க நாங்க பால் என்னாச்சு? ரொம்ப நேரமா தனியா இப்படி வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிய? வழக்கமா பென்னி குவிக்க அண்ணனும் செம்புலியும் உங்க கூட இருந்து 10-10:30 மணி வரைக்கும் பேசிட்டு தானே போவாங்க. இன்னைக்கு என்ன சீக்கிரமா போயிட்டாவ? எனக்கு தான் கொஞ்சம் தனியா இருக்குன்னு தோணுச்சு. நேரத்திலேயே வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். என்னாச்சுங்க? என்னாச்சு? கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு பேச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்குல்ல. பேச்சு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம 2 பேர்த்துக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கினது, இதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனாட்சி. முன்னெல்லாம் நம்ம வீட்டுக்கு பேச்சு வந்தா கறி குழம்பு சமைச்சு மீன் குழம்பு சமைச்சு தூக்குவழியில கொண்டு வருவா. அவ கையாலேயே பரிமாறி எல்லாரையும் சாப்பிட வைப்பா. இங்க இருக்கிற வரைக்கும் நான் தான் சமைப்பேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டு உனக்கும் கூட மாட ஒத்தாசையா இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் அவ கிளம்பி போவா. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு படியேறி வந்தவளுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுத்து அனுப்பலையேன்னு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனாட்சி. என்ன மீனாட்சி, ஏன் எதுவும் சொல்லாம அமைதியாக இருக்க? பிறந்த வீட்டுக்கு போற சந்தோஷமும் கூட பிறந்த உறவுகளை பாக்குற சந்தோஷமும் என்னன்னு ஒரு பொம்பளையால மட்டும்தாங்க உணர முடியும். அந்த வகையில பல வருஷம் கழிச்சு பேச்சு இந்த வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க.